தெரியலன்னா நம்ம சைட்டில் கூட போடுறோம். இந்த மாதிரி யார் ரீக்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 3 பேரில். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திங் ஃபார் திஸ். ஓகே நான் வந்து ஐ சூஸ் பர்பிள். என்னதான் ஹனி நல்லா பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் மாட்டாங்க வரும். நீங்கள் வந்து என்னை பற்றி தெரிய போதும் உங்களுக்கு. ஐயோ ஒரு மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குடி. வந்துச்சு. என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது ஸ்டிக்கியா? அதான் சொல்கிறேன், லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பண்ணுவோம். ஓப்ஸ் ஓகே நல்லா ஸ்பீடாக பண்ணுறாங்க. ஓகே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ வந்து திருப்பி வைக்கிறது உன் பொழப்பு. நீ யூடியூபர்மா. நீங்கள் நான் வந்து சும்மா கண்டென்ட்டுக்கு சும்மா நடுவில் வந்துட்டு போகிறோம். நீ அவுட் ஆனா அது வந்துட்டு இட்ஸ் ஆன் நியூ ஷிவா. எனக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் பண்ணவே முடியாது நினச்சேன். ஐயோ ஐ டிட் இட் டூ. எவ்ரி ஒன் டிட் இட். என்னது இது? இது மட்டும் கொஞ்சம் இப்படி பார்க்க ஏன் ஹேர்லலாம் மாட்டுது? இவ்வளோ பெருசாக வந்து தொங்க விட்டுருந்தா அப்படிதான் இருக்கும். நீ ஷார்ட்டாக தொங்க விட்டுருந்தா இன்னும் ஆகாது. ஹேர் கட் பண்ண மறந்துட்டேன். ஐயோ பேஷன்ஸ் பண்ணு. நீ பண்ணு. உன்னை யார் தடுப்பா? யாரோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க, டைம்லாம் வந்து கிடையாது, பொறுமையாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு தான் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஐ திங்க் வந்துருச்சோ. ஓகே பேஸ்லாம் தள்ளி விட்டுட்டு களத்தில் இறங்க வேண்டும். எந்த சைடு அழகாக இருக்குன்னு பார்த்துப்போம். இவன் தான் நல்லா இருக்கானா? அது ஒன்று வரும். எனக்குள்ள இப்படி ஒரு திறமை, ஒரு கிராஃப்ட் மேலே போட்டு போகிறேன். கண்டிப்பாக நமக்கு டிஎம் பண்ணவே மாட்டாங்க யாரும். இன்னும் கிராஃப்ட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு இது ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். இது கொஞ்சம் பெருசு, இது ரொம்ப பெருசு. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணியிருக்கா. எங்ககிட்ட எல்லாம் சைஸ்லேயே. இது வந்து பிங்க் தான் வந்து என்னோட ஓட் ஃபார் பிங்க். ஹர்னினி பர்பிள் அண்ட் எல்லோவும் பிடிச்சிருக்கு. எல்லோ வந்து ஒரு மாதிரி விசித்திர பிராணி. அது ஆக்டோபஸ் கிடையாது. எல்லாருக்குமே வந்து செல்ஃப் லவ்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு ஓட் பண்ணியிருக்கோம். கஷ்டமான ஒரு ஆக்டோபஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து வாட்டர் மெலன் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸியர். அந்த குட்டி குட்டி பிளாக் உருட்டிட்டு இருக்கும். அதுவும் இஷ்டம், எத்தனை வேணால் வைக்கலாம். சரி ஓகே. ஈஸியாக இருக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அனைத்து பொருட்களும் இப்போ இங்கே இருக்கு. வேலையை ஆரம்பிப்போம். நாச்சோஸ் இருக்கு. நாச்சோஸ் ஃபைன். சூஸ் பண்ணோம். வாட்டர் மெலன் உஷாரா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டு இருக்க டைம். ஆனால் என் டீம் எனக்கு வேலை பார்க்க சொன்னாங்க. நான் இங்கே சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கேன். அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிவிட்டு. ஒர்க் லைஃப் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. சண்டேலாம் ஒர்க் பண்ண முடியாது. இதுதான் வாட்டர் டேங்க் மாதிரி. ஒரு வாட்சியும் ஃபன் பண்ணுறதே நல்லா வந்துட்டு. எப்படி இருக்காவா? செம்ம க்யூட்டாக இருக்குது. எனக்குள்ள ஒரு டேலண்டே இருக்குது போல இருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு தான் இந்த ஆர்ட்லாம் வராதுன்னு நானே நம்பிட்டு இருந்தேன் போல. கடைசியில் பார்த்தா எனக்கு ஆர்ட்லாம் சூப்பராக வருது. ஐம் டன். நீங்கள் நம்ம இப்போ சீக்கிரமாக முடிச்சிட்டோம். அதனால நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள போய் தொல்லை பண்ணலாம். இந்த பக்கம் தானே முகந்துருவேன். இதுதான் நீங்கள் செஞ்சுருக்க வாட்டர் வேணாம். இப்போ வந்து ஃபுட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஃபுட்டு இந்த மின்ட் செம்மையாக இருக்குது. டிப்பு நல்லா இருக்குது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஷேப் பண்ண முடியல, வைக்க முடியல ஒன்று. நான் என்னோடது ரொம்ப அழகான வாட்டர் மெலனை கண்டிப்பாக நீ காமிச்சே ஆகணும்.
இது வந்து ஒரு வித்தியாசமான ஷேப் உடைய ஒரு வாட்டர் மேன் தப்பா கட் பண்ணிட்டாங்க. வாட்டர் மேனுக்கு ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு ஹரி. இவ்வளோ பெருசு பெருசாக அதோட சீட்ஸ் தான் வச்சிருக்கேன். சி மைன் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இந்த காமெடி பண்ணிட்டு அது அமைதியாக நீங்க முடிச்சுட்டா வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களோட நீங்க எடுக்கலாம், எடுத்து பிச்சு போடலாம். ஷுவா கொலகாரி ஆயிடுவதுக்கு அப்புறம் ஏன்னா நான் முடிச்சிட்டேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் முடிச்சவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் இருக்கு? மற்றவங்க போய் டிஸ்டர்ப் பண்ற பவர். எனக்கு ஒன்று நானும் முடிச்சிட்டேன். நான் முடிச்சிட்டேன். அந்த பொண்ணு முடிச்சிட்டாலா? ஓவரா? இது நான் பண்ணது. இது இது வாட்டர் மேலன் இல்ல, இது மேட் மாதிரி இருக்கு வீட்டு வாசல்ல. தப்பா கட் பண்ணா இப்படி லாலிபாப், இது ஹரிணியோட லாலிபாப், அதுதான் நான் ஹைலைட்டாக இருக்கும். இது அக்ஷயோட லாலிபாப். மூணுத்துல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு கைஸ். உண்மையை சொல்லி பழகுறேன். இது மூணுத்துல என்னது தான் பிடிச்சிருக்கு, இது மூணுத்துல என்னது தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருந்தது, அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மைக் கட் ஆகிடுச்சு, அதனால வாய்ஸ் வந்து நான் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்தது. 200க்கு 3 கிரிட்டில் வர ஃபோட்டோ மாதிரி எடுத்தோம். ஒரு பிக்சர் தான் வந்தது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் ஃபைனலாக அந்த ஃபோட்டோவும் அட்டாச் ஆகிருக்கும்.